சிறுகடிக்க ஆசையில பார்த்தீங்கன்னா, ரோகிணி தன்னோட வில்லத்தனத்த திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல செக்கப்க்காக வர ரோகிணி பார்த்தீங்கன்னா, அங்க முத்து இருக்கத பார்த்துட்டு, "முத்து என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கான். அதுவும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எதிர்ல இருக்காரே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க நர்ஸ கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து அங்க நின்னுட்டு இருக்கத காமிச்சு கேட்குறாங்க. ஆமா, அவங்க ஒய்ஃப்க்கு ஆப்ரேஷன் பண்ண வந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்கு குழந்தையே பொறக்காது. ஏதோ கத்தி குத்து பத்துனனால அது கர்ப்பப்பைய பாதிச்சிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணாலுமே குழந்தை பொறக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்ற மாரி நர்ஸு சொல்றாங்க. அந்த விஷயத்த கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வருத்தப்படாம, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம, அந்த இடத்தையும் ஒரு வில்லத்தனத்த யோசிக்கிறாங்க. ரோகிணி செஞ்ச எல்லா தப்பையும் எதிர்த்த முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா, ரோகிணி கர்ப்பமான விஷயத்த தெரிஞ்சு, மீனா பார்த்தீங்கன்னா, ரோகிணி பக்கம் தான் இதுவரைக்கும் பேசியிருப்பாங்க. நெறைய இடத்துல ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு காரணம் கண்டிப்பா மனோஜா தான் இருக்கும். ஏன்னா, ரோகிணி இந்த மாரி விஷயத்துலலாம் தப்பு பண்ண மாட்டா. அவ நெறைய பொய் சொல்லியிருக்கா, ஏமாத்திருக்கா. ஆனா, இந்த மாரி கேவலமான விஷயத்துல அவ பண்ண மாட்டா. அதுல நான் எனக்கு ரொம்ப உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா நெறைய இடத்துல ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்க அத்தை விஜயா கிட்டயே பேசியிருக்காங்க. அந்த விஷயம்லாம் ரோகிணிக்கு தெரியலனாலும், ஒரு குழந்தையே பொறக்காதுன்ற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக அவங்க ஒரு சின்னதா வருத்தம் கூட படாம, உடனே விஜயாக்கு கால் பண்ணி, "என்ன அத்த எப்படி இருக்கீங்க? நான் தான் ரோகிணி பேசுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க, "இப்ப எதுக்கு நீ எனக்கு கால் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வேற எதுக்கு? இங்க ஹாஸ்பிட்டல்ல செக்கப்க்காக வந்திருக்கேன். நீங்களும் வரீங்களா? உங்க பேரன் எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன கொழுப்பா? அந்த குழந்தைக்கு யார் அப்பாவோ? என்ன எதுக்குடி கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த குழந்தைக்கு அப்பா மனோஜ் தான். அது மனோஜ்க்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் என் குழந்தை தான் உங்களுக்கு வாரிசு. முதல் வாரிசு. என் குழந்தை மட்டும் தான் உங்களுக்கு வாரிசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? எங்க வீட்ல இன்னும் 2 மருமக இருக்காங்க. இப்ப சொன்னா கூட உடனே குழந்தை பெத்துக்குவாங்க. அந்த மீனாலாம் நான் எப்போ சொல்லுவேன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ ஸ்ருதிய பத்தி சொல்லவே தேவையில்ல. அவ இப்போதைக்கு குழந்தை பெத்துக்கிற ஐடியாலயே இல்ல. அவ குழந்தையே பெத்துக்கிறதுக்கு இருக்காளா இல்லையான்னு தெரியல. நீங்க சொல்றதுக்காகலாம் அவ பெத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, மீனாக்கு குழந்தையே பொறக்க போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா ஷாக் ஆயிடுறாங்க. "என்னடி சொல்ற? அது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்காக வந்தேன். இங்க வந்து பார்த்தா மீனாக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. அவளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கத்தி குத்து பட்டுதுல, அதுல கர்ப்பப்பை பாதிச்சுச்சாம். அதனால அவளுக்கு குழந்தையே பொறக்காதாமே. அதனால இங்க ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா, "என்னடி சொல்ற? இந்த விஷயத்த பத்தி முத்துவும் மீனாவும் வீட்ல எதுவுமே சொல்லலையே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, நான் எது சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. முத்து வீட்டுக்கு வந்தா நீங்களே கேட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயாவ வெறுப்பேத்திட்டு, "எப்படி இருந்தாலும் என் குழந்தை தான் உங்களுக்கு வாரிசு. சீக்கிரம் வெள்ளி கொலுசுலாம் வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு போட்டு அழகு பார்க்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வத்தி வச்சுட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. ப்ளீஸ் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேரும் சேர்ந்து பண்ணிடுங்க.